எனக்கு கிளிக் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபுட் ப்ரோ வந்து இந்திய தொழில் கூட்டமைப்பு மையத்துடைய பல பல முயற்சியில வந்து ஃபுட் ப்ரோங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். இது வந்து 1995 வந்து ஆரம்பிச்ச ஒரு ஃபுட் ப்ரோன்னு ஒரு ஈவெண்ட் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா தென்னிந்திய ஸ்டேட்ஸ்ல வந்து விவசாயத்தை வளர்ச்சி அடைஞ்சு அதுல இருந்து ப்ராசஸிங் பண்ணி வேல்யூ எடிஷன் பண்ணி அதுக்கு தேவையான மெஷினரிஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தது தான் அந்த 1995 ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் இது. இது வந்து 16வது ஃபுட் ப்ரோ இந்த தடவை. இந்த ஃபுட் ப்ரோல பாத்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பூமியில வந்து எப்படி விளைவு ஜாஸ்தி பண்றதுக்கான என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் இரிகேஷனா இருந்தாலும் சரி, ஒரு பனானா வந்து ரோப் கட்டிங் பண்ணாலும் சரி, ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஈல்டுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எங்க டிஸ்பிளேல இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு தேவையான எக்யூப்மெண்ட்ஸுக்கும் இங்க டிஸ்பிளேல இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங்க்கு, இப்போ ஒரு மில்க் சில்லிங்கா இருந்தாலும் சரி, ஒரு ரைஸ் மில்லட்ஸ்க்கான ப்ராசஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பேடி மாவு அரைக்கிற மெஷின்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து எப்படி குறைந்த வகையில எனர்ஜி பயன்படுத்தி குறைந்த வகையில நீரை பயன்படுத்தி இதுக்கான டெக்னாலஜிஸ் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு அந்த பை ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க டிஸ்பிளேல இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஒரு TNAPX இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. ஸோ இதுல அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க அவங்க என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறாங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நீங்க விவசாயியா உள்ள வந்துட்டு கூட உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இங்க நீங்க அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம். இல்லை ஒரு ட்ரேடரா உள்ள வந்தா கூட உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ பூர்த்தி செய்யலாம். ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு வந்திருந்தாலும் பூர்த்தி செய்யலாம். ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு 50,000 விசிட்டர் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ்ல. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே, இன்னும் 2 நாள் இந்த எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு இருக்கு. மொத்தம் 250 ஸ்டால் இருக்கு இந்த தடவை. அண்ட் இந்த எக்ஸிபிஷன் வந்து முக்கியமா வந்து பார்ட்னர் ஸ்டேட்னு ஆந்திர கவர்மெண்ட்லோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட் 2 முக்கியமான கவர்மெண்ட் இருக்காங்க. இது வந்து சவுத் இந்தியா எக்ஸிபிஷன்னால சென்னை ட்ரேட் சென்டர்ல வச்சிருக்கோம். ஏன்னா இது எப்பவுமே சென்னை ட்ரேட் சென்டர் தான் நடக்கும். ஸோ இந்த தடவை வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம். இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ஃபார்மர்ஸ்க்கும் சரி, கம்பெனிஸ்க்கும் சரி. இவ்வளவுதான் எங்களோட ஷார்ட் இன்ஃபர்மேஷன். ஆமா, இப்போ நீங்க தொழில் புதுசா ஆரம்பிக்கணும்னா கூட அதுக்கான ஹேண்ட் ஹோல்டிங் ப்ரோக்ராம்ஸ், மென்டரிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்டே ஆஃபர் பண்றாங்க. இப்ப ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டா இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கும், அவங்களே வந்து அது எப்படி உங்களுக்கு உறுதுணையா இருந்து ஸ்டார்ட் அப்பா இருந்தா கூட, இல்ல ஃபுட் ப்ரொடியூசர் கம்பெனியா இருந்தா கூட, இல்ல ஃபுட் பிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணக்கூடிய கம்பெனியா இருந்தா கூட எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் கூட தேவையான இதுவும் இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்தியா? சாரி, இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜ் சம்பந்தப்பட்டதாக நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலா இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா நம்ம குவிக் காமர்ஸ்ன்னு சொல்றோம்ல, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட். இப்போ நம்ம ஒரு வீட்டு பக்கத்துல நீங்க திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காத்தால 11 மணிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கணும்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல வருது இல்லை உங்களுக்கு? அது எங்க இருந்து வருது? கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குனால தான் வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ட் ஸ்டோரேஜுக்கு டெக்னாலஜிஸ் இங்க டிஸ்பிளேல இருக்கு. ஆக்சுவலா